ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நச்சுன்னு நாலு சம்ஸ். நான் உங்கள் கார்த்திக் சார். ஸோ இந்த செஷனில் நீங்களே பார்த்துருப்பீங்க அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரால இருந்து ரொம்ப முக்கியமான நிறைய பேர் இப்போ நான் டாபிக் சொன்ன உடனே திருச்சி ஓட போகிறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா? எக்ஸசைஸ் 3.4 த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், த மோஸ்ட் ஃபேமஸ் ஆல்ஃபா பீட்டா கொஸ்டின்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இங்கிருந்து உங்களுக்கு 2 மார்க்காக இருக்கட்டும் இல்லை 5 மார்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் மோர் வியூஸ். லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக நல்ல வியூஸ் வருது, விச் மீன்ஸ் யூ ஆர் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல். ஸோ அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். கீப் வாட்சிங், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாய்ஸ் சேஞ்ச் தெரியுதா? ஐ காட் கோல்ட், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், பட் ஸ்டில் வெயிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மோட்டிவேஷன் வாட் யூ ஆர் கிவிங். ஸோ in the same way I'm expecting you people to learn well, score well. Okay, so I hope everyone is following the days regularly, and I want you people to share this video. I want you people to write down everything. Okay, நான் டைம் இல்லை சார், ஸ்கூலில் நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது டைம் இல்லைனா கூட வீடியோ பார்த்து செம்ம புரிஞ்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் என் சஜஷன் என்னன்னா, நீங்கள் என் கூடவே போட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும், படம் நான் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் நான் உங்களை போட சொல்கிறது. ஓகே, ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். இப்போ நார்மலாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா ஜென்ரல் ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு இருக்கும். அப்படி தானே? எஸ். இப்போ இதுல இருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எழுதணும். இப்போ இதுக்கு வந்து ஆல்ஃபா ஒரு ரூட்டு, பீட்டா ஒரு ரூட் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எழுதணும். அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எப்படி எழுதணும், ஆல்ஃபா பீட்டா எப்படி எழுதணும்னா, ஆல்ஃபா பீட்டா எழுதுறதுக்கு மைனஸ் பி பை ஏ போடணும். பி யாரு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ யாரு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா எப்படி எழுதணும்னா சி பை ஏன்னு போடணும். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம இந்த ஃபுல்லா இந்த சாப்டரே முடிக்க போறோம், இந்த கான்செப்டே முடிக்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், சம்டைம்ஸ் நமக்கு ஈக்குவேஷன் கேட்பாங்க. 5 மார்க்ல போகும்போது அவங்களே நமக்கு ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கொடுத்துட்டு ஈக்குவேஷன் எழுதுங்க, நீங்க உல்டாவா எழுதுங்க அப்படின்வாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு முட்டை. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான் இந்த என்டையர் சாப்டர் முடிக்க போறோம். அலாங் வித் தட் நிறைய ஐடென்டிட்டிஸ் நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு. a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a கியூப் பிளஸ் பி கியூப், a மைனஸ் பி த ஹோல் கியூப், நிறைய பவர் 4 வரைக்கும் நம்ம இன்னைக்கு படிப்போம். ஸோ எல்லாமே நம்ம 9th படிச்சது தான், பட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஆல் குட் டு கோ நவ். 2 2 மார்க், 2 5 மார்க். ரெடியா? சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம்ஸ். சார் வெச்சாம்பார் ஆப் அப்படின்ற மாதிரி நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் தானே சார் சொன்னீங்க. இப்போ என்ன சார் டிஃபரன்ஸ் ஆஃப் த ரூட் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ கிவன் அந்த ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x பிளஸ் கே ஈக்குவல் டு 0ல ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்னு எடுத்துட்டோம்னா எனக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா முதல்ல எப்படி எழுதுவீங்க? ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா எப்படி எழுதுவீங்க? மைனஸ் ஆஃப் மைனஸ் 13/1 போடுவோம். அதாவது மைனஸ் பி பை ஏ விச் ஐ எம் கெட்டிங் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து எனக்கு வெறும் 13 கிடைக்குது. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் 17 கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 17 கொடுத்துருக்காங்க. நவ் டசன்ட் இட் லுக் லைக் a linear equation in 2 variable? தெரியுதா? அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணா எனக்கு மைனஸும் மைனஸ் பீட்டாவும் பிளஸ் பீட்டாவும் அடிச்சு போயிடும். மீதி எனக்கு ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 13 பிளஸ் 17 30ன்னு கிடைக்குது. அப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூ 30/2 15. இதை எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடுங்க. எஸ், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13. அப்போ 15 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13னா அப்போ பீட்டா ஈக்குவல் டு 13 மைனஸ் 15, பீட்டா ஈக்குவல் டு -2 கிடைச்சாச்சு. சார் அவங்க கேள்வியில கேட்கறது கே சார், நீங்க என்ன சார் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு கே தானே. அப்போ கே கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபாவும் பீட்டா மல்டிப்ளை பண்ணா போதுமே. அப்போ k is equals to 15 times -2. ஸோ உங்கள் ஆன்சர் -30. இந்த சம்மு முடிஞ்சு. திரும்ப சொல்கிறேன்,
கொஸ்டினோ டாபிக்கு எல்லாமே ஈஸி தான். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நான் இல்லை எந்த டீச்சருமே சொல்லி கொடுத்ததுக்கு முன்னாடி நீங்களாக வந்து இது டஃப்பாக இருக்கும் வேணாம் சாய்ஸ் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. இந்த என்டையர் சாப்டருமே இந்த என்டையர் கான்செப்டுமே உங்களுக்கு பெருசாக ஒரு 5 மார்க் மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு காம்பினேஷன் ஆஃப் குட்டி குட்டி 2 மார்க் மாதிரி தான் இருக்கும். வெறும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் வெறும் ஆல்ஃபா பீட்டா இந்த ரெண்டை வச்சு தான் நாம் எல்லா சம்மும் முடிக்க போகிறோம். சரியா? செகண்ட் சம் இல்லாமா இதை காப்பி பண்ணிக்கோங்கம்மா, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை அப்புறமா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரியா? அடுத்த சம் இல்லாமா? இப்போ செகண்ட் சம் பாருங்கம்மா. செகண்ட் சம்மே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வச்சுக்கிட்டு ஹவு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சால்விங் ஆல் த ரிமைனிங் என்னென்ன கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன்ல இருந்து என்ன எழுதிக்கலாம்? கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து ஸோ கிவன் 2x square minus 7x plus 5 is equals to 0. சரியா? So we can use this equation to get our alpha plus beta and alpha beta. Okay, alpha plus beta என்ன வரும்? Minus of minus 7 by 2 will become only plus 7 by 2. Alpha beta is product C by A னு வரும், which is nothing but your 5 by 2. இது clear-ஆ? இது clear-ஆ? So எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் first we need to identify how we can find your sum of roots and product of the roots. Now the first subdivision what are they asking is 1 by alpha plus 1 by beta கேட்குறாங்க. அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் என்ன டேர்ம் நமக்கு கேட்டாலும் நாம எழுதக்கூடாது எல்லாமே இந்த ரெண்டும் இருக்கிற மாதிரி தான் எழுதணும். ஏன்னா நம்ம கையில இருக்கிறது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மட்டும்தான். ஸோ அது வரா மாதிரி நீங்க இதை மாற்றி எழுதணும். இப்போ நார்மலா 1 by alpha plus 1 by betaன்றது ஒரு ஃப்ராக்ஷன் தானே. ஸோ ஐ கேன் டூ த கிராஸ் மல்டிபிகேஷன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? பீட்டா இன்டூ 1 பீட்டா, ஆல்ஃபா இன்டூ 1 ஆல்ஃபா வரும். அதை பீட்டா பிளஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக ஐ கேன் ரைட் இட் ஆஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு போடலாம், டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அப்போ நியூமரேட்டர்ல ஐ கேன் ரைட் 7 by 2, டினாமினேட்டர்ல ஐ கேன் ரைட் 5 by 2. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 2 1 2 கேன்சல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு 7 by 5. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் என்ன? 7 by 5. 2 1 2 கேன்சல் ஆயிடுச்சு. நார்மலா ஃப்ராக்ஷன் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா நியூமரேட்டர்ல போயிடும், ஆல்ஃபா பீட்டா. அதாவது நியூமரேட்டர்ல ஆக்சுவலா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா இருக்குமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா பீட்டா இன்டூ 1 பீட்டா, ஆல்ஃபா இன்டூ 1 ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கும். பீட்டா பிளஸ் ஆல்ஃபாவோ இல்லை ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோ ரெண்டும் ஒன்று தானே. அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் தே ஆர் ஆஸ்கிங் ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஃப்ராக்ஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் வரும். அப்படிதானே? ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா இன்டூ பீட்டா ஐ எம் கோயிங் டு ஹேவ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா இன்டூ பீட்டா ஆல்ஃபா பீட்டா. இப்போ சில பேர் யோசிப்பீங்க, சார் நம்ம கையில் இருக்கிறது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இங்க இருக்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர், அப்போ நான் டேரக்டா ஸ்கொயர் பண்ணிடலாமா சார்? 7 by 2 ஸ்கொயர் பண்ணா 49 by 4 போடலாமா சார்? போடக்கூடாது. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயரும் ரெண்டு பேரும் வேற வேற. அப்ப இதுக்கு என்ன சார் ஐடென்டிட்டினா நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இது எழுதிக்கோங்க. ஐ வாண்ட் யூ டு ரைட் டவுன் திஸ். அப்போ நியூமரேட்டர்ல ஐ கேன் ரைட் இட் ஆஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா எல்லா வேல்யூம் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ? 7 by 2வா? ஸோ 7 by 2 the whole square minus 2 times alpha beta வந்து 5 by 2 divided by 5 by 2ன்னு போட போகிறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க பொறுமையா. 49 by 4 மைனஸ் இந்த 2 2 கேன்சல் ஆகிடுமா? ஸோ வெறும் 5 மட்டும் கிடைக்கும் டிவைடட் பை 5 by 2. ஸோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 49 4 5s are 20யா? ஸோ பை மைனஸ் 20 by 4 இன்டூ இந்த 5 by 2 மேல் பக்கம் வந்ததுன்னா 2 by 5ஆக மாறிடும். So I am getting இந்த 4 and 2 cancel பண்ணலாம். 49 minus 20 29. So 29 by 2 5s are 10 தான் செகண்டுக்கான ஆன்சர். 29 by 10 புரிஞ்சுதா பாருங்க. 29 by 10. I hope you got this. Understand second subdivision. Second subdivision புரிஞ்சுதா? ஸோ இதே தான் தேர்ட் சப்டிவிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்க. ஓகேம்மா, இந்த மூணாவது இப்போ நான் தனியா போடுறேன். ஓகேங்களா? இது நான் தனியா போடுறேன், கொஞ்சம் பெருசா போகும். இது தனியா போடுறேன், கொஞ்சம் கவனிங்க. திரும்ப சொல்றேன், இந்த 3 சப்டிவிஷன் சேர்ந்த மாதிரி 2 மார்க் கிடையாது. சார் 2 மார்க்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. அதாவது 1 கேட்கலாம்.
சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தனியா கேட்கலாம். இல்ல 3வது மட்டும் தனியா கேட்கலாம். 2 மார்க்ல எப்படி வேணா மாத்தி கேட்பாங்க. ஸோ டோன்ட் வொரி அபவுட் த சப்டிவிஷன்ஸ் தேர். சரிங்களா? இதை நான் தனியா போடுறேன். ஆல்ஃபா பிளஸ் 2 பை பீட்டா பிளஸ் 2 தனியா போடலாம். இங்க போடலாம். ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகே சூப்பர். நல்லா கவனிங்க கொஞ்சம். ஆல்ஃபா பிளஸ் 2 பை பீட்டா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 பை ஆல்ஃபா பிளஸ் 2. ஸோ இதையுமே நாம வெறும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வரா மாதிரி தான் எழுத முடியும். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 7/2ன்னு இருக்கு, ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2ன்னு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா இது வர மாதிரி இதை நான் மாற்றணும். அப்படி தானே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நார்மலாக ஃப்ராக்ஷன்ஸ் தானே. ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா பிளஸ் 2வும் ஆல்ஃபா பிளஸ் 2வும் மல்டிப்ளை பண்ணா ஆல்ஃபா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து பீட்டா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா பீட்டா பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஆல்ஃபா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 2. இப்போ மேலே இருக்கிற ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னவா மாறும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 4 ஆல்ஃபா பிளஸ் 4ன்னு வரும். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும்ல, சொல்லணுமா? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு இந்த ஆல்ஃபா பிளஸ் 2 ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 4 ஆல்ஃபா பிளஸ் 4 வரும். அதே மாதிரி பீட்டா ஸ்கொயருக்கும் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 4 பீட்டா பிளஸ் 4ன்னு வரும். டிவைடட் பை டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு 2 2 ஆல்ஃபா, அதே மாதிரி 2 இன்ட்டு பீட்டா 2 பீட்டா, நெக்ஸ்ட் 2 2s ஆர் 4ன்னு போட்டுக்கலாம். இப்போ நியூமரேட்டர்ல இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நான் தனியா எடுக்கிறேன். புரியுதா? அடுத்து இந்த 4 ஆல்ஃபா 4 பீட்டால நான் 4 தனியா எடுத்தா எனக்கு வெறும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மட்டும் வரும். நெக்ஸ்ட் இந்த 4ம் 4ம் நியூமரேட்டர்ல ஆட் பண்ணா எனக்கு 8 வரும். டிவைடட் பை இங்க எனக்கு ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கட்டும். இங்க 2 2 இருக்கா, அந்த 2வை காமனா எடுத்தா எனக்கு வெறும் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வரும். அடுத்து பிளஸ் 4ன்னு வரும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் ஒரு நியூமரேட்டர்ல. செக் பண்ணுங்க போன சப்டிவிஷன்ல 49/4 மைனஸ் 5ன்னு போட்டிருக்கோம். ஞாபகம் இருக்கா? நான் உனக்கு காட்டுமா? இங்க பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இதுதான் நியூமரேட்டர். இதான் நியூமரேட்டர். அதான் நம்ம இங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ண போன சம்ல அதை எடுத்து நான் போட்டேன். நீங்க சப்ஸ்டிட் பண்ணா அதான் வரும், நான் டேரக்டா போட்டேன். அடுத்து பிளஸ் 4 டைம்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 7/2 பிளஸ் 8 டிவைடட் பை டினாமினேட்டர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2, 2 டைம்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 7/2 பிளஸ் 4 டினாமினேட்டர் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ சிம்பிளிஃபை பண்றது மட்டும் தான் உங்க வேலை. பண்ணுங்க பார்ப்போம். இந்த 2வை கேன்சல் பண்ணலாமா? அப்போ 2 வரும். 2 7s are 14, 14 plus 8 27, 27 minus 5 17. அப்போ நியூமரேட்டர்ல 49/4 plus 17 மட்டும் இருக்கு. புரியுதா? டினாமினேட்டர்ல என்ன ஆகும்? இந்த 2 2 கேன்சல், 7 4 11. அப்போ 5/2 plus 11. இப்போ நார்மலா கிராஸ் மல்டிப்ளை 4 into 17 என்ன கிடைக்கும்? 49 plus 4 into 17 68/4. 2 into 11 22 அப்போ 5 plus 22/2. ஸோ 68 49 117/4. இது வந்து 27/2 வரும். தலைகீழா போட்டால் 2/27. 3 டேபிளை கேன்சல் பண்ணுங்க. 9 3s are இது 39. அகைன் 3 டேபிளை கேன்சல் பண்ணால் இது 3 3s are இது 13. 2 4 கேன்சல் பண்ணால் 2. அப்போ நியூமரேட்டர்ல வெறும் 13 இருக்கு, டினாமினேட்டர்ல 2 3 இருக்கு 6. அப்போ உங்க ஆன்சர் 13/6. செக் பண்ணிக்கோங்க. கிளியரா போட்டு பாருங்க செல்லங்களா. நீங்க வெறும் சும்மா வீடியோ பார்த்தீங்கன்னா பத்தாது. நீங்க போட்டு பார்த்தாலே இந்த மாதிரி சம்ம வந்து நீங்க ஒரு டைம் போட்டுருவீங்க, அப்புறம் எக்ஸாம்ல போனா அந்த ஆன்சர் வராது. ஸோ நீங்க போட்டு பார்க்கறது தான் இருக்கு. ஒரு டைம் 2 டைம் போட்டு பாருங்க. முக்கியமான சம்முன்னு எதோ சொல்றாங்களோ அப்போ அதை நீங்க போட்டு பார்த்து தான் ஆகணும். சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3 சப்டிவிஷன்ல இருந்து ஏதாவது ஒரு சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் ஒன்னா உங்களுக்கு கேட்கலாம். அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த கொஸ்டினும் இதுவுமே ஆக்சுவலா நான் வந்து 5 மார்க்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். இதேமே எப்படி கேட்கலாம்னா ஏதாவது 2 சப்டிவிஷன்ல கூட உங்களுக்கு பிரிச்சு 2 மார்க்கா கூட கேட்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 3.44 நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் நீங்க தரவு பண்ண மாதிரி. ஏன்னா இதுல எல்லாமே இருக்கு. யூ கேன் அப்சர்வ் ஆல் தி 6 சப்டிவிஷன்ஸ். எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே இங்க இருக்கும். எல்லாமே அகெயின் ஐடென்டிட்டி வச்சு தான் போட போறோம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா போன சம்ம மாதிரி உங்களுக்கு அந்த 7/2 5/2 ஃப்ராக்ஷனே கிடையாது. நீங்க டைரக்டா போடலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? given equation என்னது? x square plus 7x plus 10 equal to 0. இதிலிருந்து எனக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன எழுதுவீங்க? -7 போடுவீங்களா? ஆல்ஃபா பீட்டா என்ன எழுதுவீங்க? 10 போடுவீங்க.
எப்படி சார்? மைனஸ் பி பை ஏமா? அப்போ மைனஸ் 7/1 டினாமினேட்டர் 1 நோ வேல்யூ. அகைன் சி பை ஏ 10/1 10. இது ரெண்டு கிடைச்சாச்சு. இப்போ இதை வச்சு தான் நான் சப்டிவிஷனில் இருக்காங்க ஒன்று ஒன்றா போட போகிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சார் இதுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியாது சார்ன்றவங்க, இது எல்லாமே ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு ஒரு ரூட்டு போடணும். இதான் ஃபார்முலா. இப்போ இது ரெண்டு தான் நம்ம கையில் இருக்குல்ல, நான் ப்ளூவில் சர்க்கிள் பண்ணுறேன் பாருங்க. இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வருவோம் நம்ம. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணாங்க என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் 10 ஒரு ரூட்டு. அப்போ என்ன வரும்? 49 மைனஸ் 40, அதுக்கு ஒரு ரூட்டு. அப்போ ரூட்டு 9. உங்கள் ஆன்சர் 3. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். பொறுமையாக போட்டுகிட்டே வரலாம். அழகாக அல்வா மாதிரி ஆன்சர் வந்து கையில் உட்காரும். ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக போட்டே வந்துருந்தோம். சரியா? செகண்ட் சப்டிவிஷன் போகலாமா இப்போ? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா நம்ம செகண்ட் கொஸ்டின்லேயே போட்டோம். என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் 10. அப்போ வெறும் 49 மைனஸ் 20, 49 மைனஸ் 20. ஸோ 29 தான் செகண்ட் ஆன்சர். பாருங்க, ஒரே லைனில் போட்டு வந்துடுறோம் பாருங்க. புக்கில் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். புக்கில் பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ணுற வேலை மட்டும்தான் நம்மளது. புக்கில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். புரியுதா? அடுத்து மூணாவது சம் போகலாமா? மூணாவது பாருங்க, மூணாவது கியூபிக்ல இருக்கு. பயப்படக்கூடாது. ஃபார்முலா தெரியாத வரைக்கும் உங்களுக்கு பயம் இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி. இதோட ஃபார்முலா என்ன தெரியுமா? ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபுக்கு என்ன தெரியுமா ஃபார்முலா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் பிளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதான் ஃபார்முலா. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் பிளஸ் இங்க மைனஸ் வந்தா இந்த பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் வரும். நீங்க கோட் வேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்ச 3 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. புரியுதா? அப்போ 3 கியூப் பிளஸ் 3 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ? 10. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எவ்வளோ? 3. அப்போ 27 பிளஸ் 90. உங்களுக்கான ஆன்சர் 117 வருது. செக் பண்ணுங்க ஆன்சரை. இது கிளியரா பாருங்க. ஐ வாண்ட் யூ டு செக் யுவர் ஆன்சர்ஸ் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி. புக் கையில் வச்சிருப்பீங்க, எப்படி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க போட்டு தான் இருப்பீங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது நான் செக் பண்ணிக்கிறேன். யா, கரெக்ட். அடுத்து நாலாவது பாருங்க. நாலாவது ஃபார்முலா சூப்பர் ஃபார்முலா. சார் நாலாவது ஃபார்முலா வந்து எனக்கு தெரியாதே சார் அப்படின்றவங்க, நாலாவது ஃபார்முலா எனக்கு தெரியாது அப்படின்றவங்க, ரெண்டாவது ஃபார்முலால ஆல்ஃபாக்கு பதிலாக ரெண்டாவது ஃபார்முலால ஆல்ஃபாக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டாக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயரும் போட்டால் வந்துடும். ஏன்னா இந்த ஆல்ஃபா பவர் 4 அப்படின்றது ஆல்ஃபா ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் தானே. அப்போ பீட்டா பவர் 4ம் பீட்டா ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் தானே. ஆக செகண்ட் ஃபார்முலால எல்லா ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ஸ்கொயராக மாற்றிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். எங்க இதை மாத்துறேன். அதே மாதிரி மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். புரியுதா? ஓகே, சூப்பர். இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சு இந்த 29. அப்போ 29 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படின்றது ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் தானே, விச் இஸ் நத்திங் பட் 10 உடைய ஸ்கொயர். 29 ஸ்கொயர் எவ்வளோ? 861. ஐ திங்க் ஸோ. 861 மைனஸ் 200. அப்போ உங்க ஆன்சர் 661 வரும். செக் பண்ணிக்கோங்க. 861 841 ஸ்கொயர் நம்பர் எனக்கே மறந்து போச்சு. 41 841 அழைச்சிட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க. 841 செல்லுங்களா மாற்றிக்கோங்க. ஆமாம், 961 தான் 31 ஸ்கொயர். எங்கள் அந்த ஞாபகத்தில் இருக்கேன். 961 31 ஸ்கொயர். ஸோ 841, இது 641. அவ்வளோதான் ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. ஆல்ஃபா பை பீட்டா, பீட்டா பை ஆல்ஃபா. நான் எழுதிடுறேன். ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இதுவுமே ஈஸி தான். நார்மலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ஸ்கொயர் வருமா? பீட்டா இன்ட்டு பீட்டா என்ன வரும்? பீட்டா ஸ்கொயர் வருமா?
பை ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம் 29. அப்போ 29, இது வந்து ஒரு 10 சம் ஓவர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இருக்க சப்டிவிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம தேர்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் நம்ம ஃபோர்த்ல யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக கனெக்டடாக தான் இருக்கும். சரியா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா, பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் மொத்தமாக பார்த்து பெரிய சம்மன் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் காம்பினேஷன் ஆஃப் குட்டி குட்டி கொஸ்டின் தான். சரியா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா, பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா கியூபு, பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் பீட்டா கியூபு பை ஆல்ஃபா பீட்டான்னு வரும். சார் இதுக்கான ஃபார்முலா என்ன சார்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. நம்ம ஏற்கனவே போட்டோமே சார்னு யோசிக்காதீங்க. ஏற்கனவே நம்ம போட்டது இந்த தேர்ட் சப்டிவிஷன்ல ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கியூப் தான் போட்டிருக்கோம். சரியா? பிளஸ் போடல. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் கியூப் எவ்வளோ? -7 த ஹோல் கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் 10 டைம்ஸ் -7 டிவைடட் பை 10 வரும். சாரி ஃபார் இட், ரிசீவ்ட் அ கால். -7 கியூப் என்ன? -343. இது 3 7s are 21 into 10 210 by 10 வருது. ஸோ ஐ எம் கெட்டிங் மைனஸ் 243 210 பர்சன்ட் எவ்வளோ? 123. 133. ஸோ 133/10 தான் உங்களுடைய லாஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஃபுல்லாகவே ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்கொயர் ஐடென்டிட்டி, கியூப் ஐடென்டிட்டி, வாட் எவர் யூ ஆர் யூசிங்கோ தனியாக நீங்கள் அதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி ஃபார் யூ. புரியுதாமா? எஸ். ஸோ நம்ம கையில் இருக்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. அதை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ் வந்து மேட்ரு. புரியுதா? இப்போ நம்ம போட போகிற கடைசி கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் முக்கியம் தான். பட் இதில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 5 மார்க்கில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஆல்ஃபா பீட்டா அதை ரூட்டாக வச்சு புதுசாக ஒரு ஈக்குவேஷனே ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ஒரு 3 சப்டிவிஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? அதுக்கு போயிடலாமா? இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். 3.46 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷன். நல்லா கவனிங்கம்மா, பொறுமையாக கவனிங்கம்மா. கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x² minus x minus 1 equal to 0. இதுல இருந்து can you tell me what is alpha plus beta and alpha beta? Alpha plus beta யாரு? minus b by a. அப்ப minus of minus 1 by 2 will become plus 1 by 2 னு வரும். புரியுதா பாருங்க? மைனஸ் இது வந்து -1 தானே. அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் will become plus. அப்போ 1 by 2. ஆல்ஃபா பீட்டா என்ன ஆகணும்? -1 by 2 வரும். c by a. இது கிளியரா? எஸ். இப்போ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். அவங்க இதெல்லாம் கேட்கல, இந்த சப்டிவிஷன் இருக்குல்ல இதை கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க? புதுசாக ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஃபார்ம் அன் ஈக்குவேஷன், வேற ஏதோ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து 1 by ஆல்ஃபா அண்ட் 1 by பீட்டா அப்படின்றாங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 11th 12th பசங்க டீச் பண்ணும்போது, ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச் பண்ணும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பட் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிறீங்கன்றதால நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஸ்டெப் புக்கில் என்ன அதான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். ஓகே. ஸோ என்ன தெரியுமா பண்ணோம்? ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 1 by ஆல்ஃபா 1 by பீட்டாவும் ரூட்டா இருக்கு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஜென்ரலா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும். இதான் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்த ஃபார்முலா. அப்படிதானே? இப்போ சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நியூ ரூட்ஸ் கூட போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நியூ ரூட்ஸ் வந்து யாருன்னா உங்களுக்கு 1 by ஆல்ஃபாவும் 1 by பீட்டாவும். அப்போ நீங்கள் சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும். 1 by ஆல்ஃபா பிளஸ் 1 by பீட்டா. அப்போ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா வருமா? அப்போ நியூமரேட்டர்ல 1 by 2, டினாமினேட்டர்ல -1 by 2, 2 1 2 1 கேன்சல் ஆகிடும். யூ ஆர் கெட்டிங் ஒன்லி -1 as sum of roots. சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கிடைக்குது? வெறும் -1 தான் கிடைக்குது. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணணும். 1 by ஆல்ஃபாவையும் 1 by பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1 by ஆல்ஃபா பீட்டா கிடைக்குது. நல்லா கவனிங்க.
அப்போ ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 1/2னா அப்போ 1/-1/2ன்றது 2 மேலே போயிடும், விச் இஸ் நத்திங் பட் -2. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் எடுத்து ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா சம் ஓவர், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். புரியுதா? ஸோ நம்ம கேள்வியில கொடுத்துருக்கிற ஆல்ஃபா பீட்டா ஒன்று, புதுசா தேவைப்படுற ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் 1/α 1/β. புரியுதா? அப்போ நம்ம இங்க எழுதும்போது எப்படி எழுதணும்? x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் யாரு? -1 ஆஃப் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் யாரு? -2 ஈக்குவல் டு 0. அப்போ இதை மைனஸ் உள்ள போச்சுன்னா x² பிளஸ் எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0 இஸ் தி ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சம்மை பொறுத்த அளவுக்குன்னா, புதுசா அவங்க கொடுத்துருக்கிற ரூட்டுக்கும் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதிட்டு அதை வச்சு புது ஈக்குவேஷன் சொல்ல போறோம். நம்ம இது முன்ன பண்ணது எல்லாமே அவங்க கேட்குற டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு அப்படியே விட்டுட்டோம். போன சம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த சம்மில் அவங்க கேட்கறத எழுதிட்டு அதை வச்சு புதுசா ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம். இதுதான் டிஃப்ரெண்ட். ஐ ஹோப் யூ காட் திஸ். எஸ், கான்செப்ட் ஓரளவுக்கு புரியுதா? ஓரளவுக்கு புரிஞ்சா கூட லைக் போட்டுங்க பார்ப்போம். எஸ், அடுத்த சம், அதாவது இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஒன்று தான், ஓகேங்களா? அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இங்கேயும் வந்து அதே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -1/2 தான். என்னம்மா ஆச்சு? ஒன் செகண்ட். -1/2 தான். ஆல்ஃபா பீட்டா வந்து +1/2 தான். சரிங்களா? சாரி, இது ப்ளஸ் இது மைனஸ், அதில் சேஞ்சஸ் கிடையாது. இப்போ என்ன ரூட் கேட்குறாங்க? இது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. நான் கண்டுபிடிக்கிறது என்னது? சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் எழுதணும். ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இது எப்படி சார் ஆட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க ரெண்டு பேர்லையும் யார் காமனாக இருக்கா? இவங்க ரெண்டு பேர்லையும் காமனாக இருக்கிறது யாருன்னா, ஒரு ஆல்ஃபா பீட்டாவை காமனாக எடுத்தா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா, இந்த இடத்துல ஒரு பீட்டா மட்டும் வருமா? See, whatever the expressions they are giving, you try to expand them only by having this alpha beta, alpha plus beta. இது இருக்கிற மாதிரி தான் மாற்றி எழுதினா தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். நீங்கள் வேற ஏதாவது எழுதினா யூஸ் இல்லையே. நம்ம கையில் என்ன இருக்கு? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. அது வரா மாதிரி நீங்கள் மாற்றி எழுதினா தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். பர்பஸ் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆல்ஃபா பீட்டா யாரு? -1/2. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யாரு? 1/2. அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -1/4ன்னு வரும். அதே மாதிரி இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா கியூப் பீட்டா கியூப் வருமா? விச் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா பீட்டா த ஹோல் கியூபா. அப்போ -1/2 ஹோல் கியூப் போட்டால் உங்களுக்கு -1/8ன்னு வரும். இப்போ இதை நாம உங்களுடைய ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் என்னது? x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு முட்டை. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் யாரு? -1/4. அப்போ அது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். இது உங்களுக்கு -1/8 ஈக்குவல் டு 0. நமக்கு நார்மலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்கன்னா இட் ஷுட் பி இன் திஸ் ஃபார்மேட். நான் எழுதுறேன் பாருங்க, ax² + bx + c ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு ப்ராப்பர் ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் யுவர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? த்ரூ அவுட் தி ஈக்குவேஷன் எனக்கு 8 தானே கிரேட்டஸ்ட் டினாமினேட்டர், அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னவா மாறுது? 8x² plus 8/4x minus 8/8 equal to 0. அப்போ 8x² plus இதை கேன்சல் பண்ணா 2 வருமா? 2x minus இதை கேன்சல் பண்ணா 1 வரும், equal to 0 is the required new quadratic equation. முடிஞ்சது செகண்ட் சப்டிவிஷனும். திரும்ப சொல்றேன், 3 சப்டிவிஷன் ஒன்றா கேட்க மாட்டாங்க, 2 தான் கேட்பாங்க. அதிகபட்சம் கேட்கறதா 2 தான் கேட்பாங்க, 3மே கேட்க மாட்டாங்க 5 மார்க்ல. புரியுதா? இது கிளியரா? தேர்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. நானே போட்டோமா? நானே போடுறேன். 2α plus beta 2β plus alpha. 2α plus beta 2α plus beta 2β plus alpha 2β plus alpha. ஸோ இந்த சம்முக்கும் நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஒரே சம்மு தான், ஓகேங்களா? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யாரு? 1/2. ஆல்ஃபா பீட்டா வந்து -1/2. சரிங்களா? இப்போ இங்க எழுதிருக்கீங்கல்ல 2β plus alpha 2α plus beta, இதுக்கான சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் எழுதணும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் எப்படி எழுதணும்? ரெண்டு பேரும் ஆட் பண்ணுங்க. 2α plus beta 2β plus alpha. இதை ஆட் பண்ணா 2α plus alpha 3 ஆல்ஃபாவா?
அதே மாதிரி பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா உங்களுக்கு 3 பீட்டா வருமா? அப்போ 3 நான் காமனாக எடுத்தா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் வரும். சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் 1/2 which is nothing but 3/2. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐ நீட் டு மல்டிப்ளை them. நல்லா கவனிங்க. 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். தனித்தனியாக பைனாமியல் எப்படி மல்டிப்ளை பண்ணீங்களோ தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. 2 alpha into 2 beta is 4 alpha beta. 2 alpha into alpha is 2 alpha square. 2 beta into beta is 2 beta square plus alpha beta னு வரும். இப்போ this can be written as 4 alpha beta. 2 நான் காமனா எடுத்தா alpha square plus beta square வருமா? plus alpha beta. Again நம்ம ஐடென்டிட்டி தான் அப்ளை பண்ண போறோம். சரியா? 2 alpha 2 beta 4 alpha. ஓகே, அப்போ இதை கூட ஆட் பண்ணலாமே. இது 4 beta alpha beta 5 alpha beta வருது. ஸோ 5 alpha beta plus 2 alpha square plus beta square க்கு பதிலாக I can write alpha plus beta the whole square minus 2 alpha beta identity. Start substituting the values. 5 times இது minus 1/2. இது உங்களுக்கு 1/4 minus 2 times 1/2 வரும். alpha beta minus இது plus ஆயிடும் உங்களுக்கு. So 2 and 2 cancel. So I am getting minus 5/2 plus 2 times 5/4 னு வரும். என்னம்மா இது 0 வருது? I am getting minus 5/2 plus 5/2 0 வருது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் 0 தான். இல்லவே இல்லை. சி டேர்மே இல்லை. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் தானே. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைச்சது உங்களுக்கு? 3/2 கிடைச்சது. ஸோ 3/2x ஈக்குவல் டு 0. கான்ஸ்டன்ட் டேர்மே உங்களுக்கு இல்லை. அதாவது அங்கே ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் நம்ம எழுதுவோம், அது இல்லவே இல்லை. 2 கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுடைய ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது எக்ஸாம்பிள் சம் தானே. செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட முடிஞ்சது. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாகவே செஷன் ஆரம்பிச்சிலேருந்து ஆஃப் அன் ஹவராக ஆல்ஃபா பீட்டா தானே போச்சு. பட் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்டமா அல்ஜிப்ரா பொறுத்தளவுக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு 3.30லேயுமே சில கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியன்றதால தான் இதை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். டே 9 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டே 9ல் இருக்குது. நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலான்னா சண்டே டைமில் இதே வீடியோவை இதே செஷனை இன்னொரு டைம் பார்த்துருங்க. ஓகேவா? ஏன்னா இது முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த லாஸ்ட் சம் குறிப்பாக ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன், அப்புறம் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் ஹாலில் இந்த கொஸ்டின் நீங்கள் அங்கே பார்க்கும்போது ஐயோ அந்த ஆள் அப்போவே சொன்னாரே படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ரிக்ரெட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போவே கொஞ்சம் டைம் போட்டு எஃபோர்ட் போட்டு படித்து வச்சிட்டிங்கன்னா சேஃபு. சரியாம்மா? அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் காட்டுற வீடியோஸை பார்த்துக்கோங்க. எப்போ சொல்கிற மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டுடே ஐம் நாட் ஃபீலிங் வெல் ஸ்டில். நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறீங்கன்றதால தான் ஐ எம் posting this video. So make sure you are supporting to our channel by subscribing it, by sharing it, by liking the video, and do comment with your name with day 9 completed. Thank you all children. Bye bye. Take care. நாளைக்கு பார்க்கலாம். Bye bye.